ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கவர்னர் ஆஃப் போக்கர் 3 அப்படின்ற ஒரு கேமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமை வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணி போகணும் உள்ளே அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து போக வேண்டியதான், ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து பிசிலையும் இருக்குது, மொபைல்லையும் இருக்குது. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் விளாட்றதுக்கு. அது இல்லாமல் இந்த கேமில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. சரிங்களா, நிறையா நீங்கள் வந்து அப்படியே லெவல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய லெவல் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இது வந்து விளையாடுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய லெவல் வந்து உங்களுக்கு வந்து இது போயிட்டே இருக்கும். சரிங்களா, அதனால் இந்த கேம் வந்து உங்களுக்கு விளையாட நல்லா பிடிக்கும். இதுதான் நீங்கள் பிகினர் இந்த கேமில் வந்து இதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே விளையாட தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேமை நீங்கள் போட்டாலே உங்களுக்கு விளையாட வந்துடும். ஸோ இருந்தாலும் நம்ம இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு இந்த கேமை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேமை வந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட் லெவல் இதான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்னு போகுது. ஆனால் நம்ம ஃபோர்த்தில் இருக்கேன். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒன்று நீங்கள் இது தெரியாதனா இதில் இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் இருந்தால் நீங்கள் தெரியாத போது இதில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கம்மியான ப்ரைஸ் தான். சரிங்களா, சும்மா நம்ம இதில் ஒரு கேம் மட்டும் நம்ம விளாட்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எப்படின்னு. இல்லை கவனிங்க. சேம் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட அமௌண்ட் வந்து உள்ளே கொண்டு போகிற அமௌண்ட் வந்து எனக்கு 2000 போதும் அப்படின்னு நினச்சி நான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ வேணாலும் 5000 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு 2000 போதும் நான் செட் பண்ணியிருக்கேன். சரி, ப்ளே பண்ணுறேன். சரி, ப்ளே பண்ணி நம்ம உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ டேபிள் மாதிரி தான். அதாவது டோர்னமெண்ட் கிடையாது, நார்மல் டேபிள் தான். சரி, இங்கே வந்து இங்கே நிறைய பேர் வந்து விளாடுவாங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம இங்கே விளாட்லாம். அவ்வளோதான். எப்போவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் விளாடும் போது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4-10 போடலாம். ஒன்றும் வருதான்னு பார்க்கலாம். வந்துச்சுன்னா ஓகே, அவர் வந்து ஆல்இன் பண்ணிட்டாரு. சரி, அதனால் நம்ம கார்டு வராமல் தெரியாமல் ட்ரை பண்ண தேவையில்லை. கார்டு வந்துச்சுன்னா ஓகே. அதனால் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை. நம்ம வந்து 4வது லெவலில் இருக்கோம். இவங்களாம் கொஞ்சம் அதிகமான லெவலில் இருக்கிறனால ரொம்ப உணர்ச்சிப்பட்டு போடுவாங்க. அதனால் நம்ம போக நம்மளும் அப்படி ஆகிடுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம கற்றுக்கும் போது நம்ம அது மாதிரி தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 9 வந்துருச்சு. ஆனால் கியூ இருக்குது. அது ரொம்ப பெரிய கார்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். அது 9 மட்டும்தான் இருக்குது பெரிய கார்டானா நம்ம தைரியமாக விளாட்லாம். ஆனால் அங்கே வந்து கியூ இருக்குது. இப்போ கே வந்துருச்சு. 3 கிளவர் வேறு இருக்குது. பார்ப்போம். அவ்வளோதான், நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட அந்த கார்டு இல்லாதனால நமக்கு வந்துருச்சு. சிம்பிள். சரிங்களா, இப்படி தான் இந்த கேம் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது நம்ம கற்றுக்கும் போது நீங்கள் இப்படி தான் கற்றுக்கணும். எது வந்து பெரிய கார்டு, எது சின்ன கார்டு, எப்படி போடணும், எப்படி இது பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சேம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. சரிங்களா, ஆனால் இங்கே பெரிய கார்டு வர வர நமக்கு சான்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். சரிங்களா, பெரிய கார்டு வர 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 நமக்கு குறைஞ்சிட்டே போகும். நமக்கு அந்த கார்டு இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது 3 தான் பெரிய கார்டு. 3 தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது ஜே வந்துருச்சு. ஒருவேளை அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஜே, அதனால் போட்டுட்ருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் 3 இருக்குது. அதனால் வந்துச்சு. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிற அந்த லிஸ்ட்டில் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவ்வளோதான். சரி, இதுதான் இந்த கேம். நான் வச்சுக்கோங்க. சரி, இப்படி தான் நீங்கள் விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து கேஷை வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் டோர்னமெண்ட்லாம் போகிறதுக்கு அந்த கேஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு பெரிய கார்டு தான் வந்திருக்கு. சரிங்களா, நான் வந்து கால் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஆனால் ஒரு ஆல்இன் பண்ணுறாப்புல. நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா? வந்தால் லக்கு, வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன கார்டுன்னு வரதுக்கு முன்னாடியே அவர் ஆல்இன் பண்ணிட்டார். ஓகே, எனக்கு ஜே வந்துருச்சு, டபுள் ஜே வந்துருச்சு. அப்போ எனக்கு தான். பார்த்தீங்களா? சரி, இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்கு சில இடத்துல லக்லேயும் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோன்னா நம்ம வந்து இதுவும் பண்ணலாம். சிம்பிள், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. சில நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குருட்டு நம்பிக்கைகள் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக குருட்டு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம தோற்றுருவோம். அதனால் கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுடைய உள்ளுணர்வை வச்சு நம்ம வந்து இந்த கேமை வந்து விளாட்லாம். சரிங்களா, விளாடும் போது பாருங்கள், இப்போ வந்து 5-4 ரெண்டுமே இருக்கீங்க. ஓகே, நான் எதுவும் பெட்லாம் பண்ணல. பட் ஏன்னா ஏகே இருக்கனால ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கேமை பற்றி இப்போ இந்த லெவலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இதை வந்து நீங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மாதிரியே நீங்கள் போய்
நீங்கள் இதிலே வந்து எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த விஷயத்திலே எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் கேஷ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டோர்னமெண்ட், இதான் டோர்னமெண்ட்டுக்கு வரலாம். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து விளாடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இது வந்து கேஷ்ன்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம லெவல், இப்போ நான் 4வது லெவலில் இருக்கேன். சேம் அந்த மாதிரி லெவல் வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம விளாட இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் வர வர அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் ஒன்று வரும், அது வர வர. இப்போ ஷாப்பில் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தினமும் இந்த விஷயத்த கொடுப்பாங்க. நீங்கள் தினமும் இல்லை, ஒரு 1 ஹவருக்கு 1 ஹவரோ 2 ஹவர்ஸ் சம்திங். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இதில் வந்து ஒரு 2000 சிப்ஸ் வருது பாருங்கள். இந்த கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருங்க, நம்ம கிளைம் பண்ணிட்டோன்னா இன்னும் ஒரு 22 ஹவர்ஸில் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கேஷ் வந்து கிடைக்கும். சரி, அடுத்து வந்து இதுலேயும் சரி இதுலேயும் பாருங்கள் ஒரு 500 கொடுக்குறாப்புல. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதில் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்பின் பண்ணுறது இருக்குது. சரி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இதில் இருந்தும் நம்மளுக்கு கொஞ்சம் போனஸ் பாயிண்ட்லாம் நம்ம கேஷ்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். சரி, ஒரு தடவை பண்ணியாச்சு, அவ்வளோதான். சரி பாருங்கள், இங்கே 1 வந்துருச்சு, முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 4 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? இன்னும் இது ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆகும் இது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது வந்து இந்த மிஷின், அதாவது இந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம விளையாடுனது வரைக்கும் நம்மளுக்கு கிளைம் பண்ண வேண்டியது அவங்க கொடுத்துருக்காங்க. சேம் இதை நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கிளைம் பண்ணலாம், நிறையா உங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும் பாருங்கள். இப்போ நான் பாருங்களேன், இதை கிளைம் பண்ணுறேன். சரி, நான் இப்போ 5ஆம் லெவல் போயிட்டேன். சரி, அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிடலாம். இந்த ஸ்டார்லாம் வந்து நமக்கு மேலே போய் சேருது பாருங்க, அதான் லெவலை கூட்டுது பார்த்தீங்களா? அது 5 பாருங்க, அந்த ரெட் மார்க் ஏறிட்டே இருக்கு பாருங்க. சரி, இது நம்ம விளாட இதில் வந்து நம்ம விளையாடாமல் இருந்தால் வராது, விளையாடினா வராது, இங்கே ஏறிட்டே இருக்கும். இப்போ திருப்பி நான் வந்து 6வது லெவல் போயிட்டேன். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், இந்த பாக்ஸையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிக்கெட்ஸ்லாம் வருது. சேம் இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வரும். இது நீங்கள் தினம் விளாட இப்போ நான் சில விதமான அசைன்மெண்ட்லாம் நம்ம முடிச்சோம் பார்த்தீங்களா? சேம் அதுக்கெலாம் வந்து இங்கே கிளைம் பண்ணுற பாருங்க, ரிவார்ட்லாம் இங்கே கிடைக்கும் நமக்கு. ஒரு கேப்பு. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது நம்ம விளாட தான் வரும். சும்மா நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வராது. சரி, விளாட நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரி, அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி தான் நம்ம வந்து இந்த காயினு நம்மளோட ரேங்கிங்லாம் நம்ம ஏற்றிக்க முடியும், அதை லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் விளாட உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்த்துட்டோம். இது இன்னும் ஓப்பன் ஆகலை. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகு. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நம்ம இந்த ஆட் தான் நம்ம போட்டு விளாட்றோம். சரி, வேணுன்னா இந்த ஆட் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அதுவே இருக்கட்டும். பட் ஆனால் நம்ம நிறைய புது ஆட்லாம் வரும், நம்ம மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் கேஷ்லாம் வந்துச்சுன்னா ஷாப்லாம் பண்ண முடியும் பாருங்கள், நிறைய இருக்கும், நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு காயின் வரும், அந்த கோல்டு காயினை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். அது இப்போ தேவையில்லை, போக பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு, ஃப்ளாக், கொடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப மெயின். இந்த ஷீல்ட் மார்க் பார்த்திங்களா, இதுதான் ரொம்ப மெயின். இதெல்லாம் தான் நம்மளுக்கு பாருங்கள், இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டிக்கெட்ஸ் நமக்கு நிறையா வரும். சரிங்களா? அதை பற்றிலாம் நம்ம டிக்கெட்ஸை பற்றிலாம் தனியாக நம்ம போக பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த மேலே இருக்க டாபிக் எல்லாமே பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன அமௌண்ட் வச்சுருக்கோமோ அது இங்கே காட்டுது. இப்போ கோல்ட் காயின் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 தான் இருக்குது. இந்த கோல்ட் காயின்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்ன்றதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான், இது மேலே இருக்கிறது அவ்வளோதான். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டு வெளியே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு கேம். இதெல்லாம் அதுக்குள்ளேயே சின்ன ஒரு போனஸ் மாதிரி அது கிடைக்கிது. இப்போ ஜாக் பேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கும். சரி, இதையும் நம்ம போக பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கேமோட முக்கியமான விஷயம். நீங்கள் கற்றுக்கணுன்னா இதில் தான் கற்றுக்கணும். இதுலேயும் கற்றுக்கலாம் இப்போ, ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது, அதனால் கற்றுக்கலாம். நீங்கள் இதுலேயும் போய் கற்றுக்கலாம். ஆனால் இதெல்லாம் போனீங்கன்னா நிறைய இழப்பீங்க. பட் ஆனால் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு இதுலேருந்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் டோர்னமெண்ட் போகிறீங்க, அடுத்தது டோர்னமெண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த டோர்னமெண்ட் போகும்போது தான் நீங்கள் இது இருக்கு பாருங்கள், இதுதான் டோர்னமெண்ட். இதுக்கு போய் நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டை இது பண்ணலாம். புரியுதுங்களா?
ஓகே, நீங்கள் இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள், விளையாடி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.